ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிப்ரவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிப்ரவரி 2025ஓட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம எதில் பார்க்குறோம்னா டிசே வித் ராகுல் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதுலேருந்து தான் பார்க்குறோம். ஓகேவா? அவங்க போடுற பிடிஎஃப் தான் இது நல்லாயிருக்கும். அதை எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸோட கரண்ட் அஃபேர்ஸ் ஃபஸ்ட்டு, அப்புறம் இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், ஸ்டேட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க. நம்ம மெயினாக எக்ஸாமுக்கு எதை ஃபஸ்ட்டு பிடிக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா ஸ்போர்ட்ஸ் பிடிக்கணும், அப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் பிடிக்கணும், அப்புறம் அவார்ட்ஸ் பிடிக்கணும், அப்புறம் ஸ்கீம்ஸ் பிடிக்கணும். ஓகேவா? இந்த 4 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அப்புறம் இந்த ரேங்க்ஸு இதெல்லாம் வந்து செகண்டரி தான். ஆனால் அந்த 4 மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருப்பாங்க. இந்தியன் காஸ்ட் டே இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட தனியாகவே நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸ் ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? அதில் இம்பார்ட்டன்ட் டேஸை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இந்த பிடிஎஃப்ல நான் எல்லோ கலரில் இந்த மாதிரி அன்லைன் பண்ணல, அதை மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லோவில் அன்லைன் பண்ணியிருக்கிறது தான் நான் பண்ணது. இந்த டார்க் எல்லோவில் பண்ணது வந்து இந்த பிடிஎஃபோட ஓனர், அந்த டிசி வித் ராகுல் சார் அப்படிங்கிறவங்க பண்ணது. ஓகேவா? இந்த லேஸ் எல்லோவில் பண்ணியிருக்கத நல்லா பார்த்துக்கோங்க. அதுதான் நான் வந்து அன்லைன் பண்ணது. இப்போ வேர்ல்டு வெட்லேண்ட் டே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து ஜாகிரபி ரிலேட்டட்னது. அப்புறம் அதனால அதை நல்லா பார்த்துக்கணும். அது வந்து பிப்ரவரி 2. இது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் வெட்லேண்ட். இது வந்து பிப்ரவரி 1971 அந்த இருந்து அடாப்ட் பண்ணி அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியம் அதெல்லாம். சரி, ஓகே. அடுத்தது, இப்போ வேர்ல்டு வெட்லேண்ட் டேன்னு நம்ம பார்த்துருக்கோமா? அதனால அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் டே நேச்சர் ரிலேட்டடு, அதாவது இயற்கை சம்பந்தமான இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் எப்போ அப்படின்னு பார்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த நேஷ்னல் பேர்ட் டே, வெட்லேண்ட் டே, வைல்ட் லைஃப் டே, ஸ்பேரோ டே, வேர்ல்டு வாட்டர் டே, எர்த் டே இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த டைகர் டே இதெல்லாம் வந்து கேட்பாங்க. எலிஃபண்ட்டு, லயன், ரீனோ, ஓசோம். ஓகேவா? இதெல்லாம் நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பாருங்க, இம்பார்ட்டன்ஸ் ரிலேட்டடு டிசீஸ் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ஸ் சேவாக தனியாக இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு தரவு பண்ணிக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு குரு ரவிதாஸ் ஜெயந்தி செலிப்ரேட்டட் அக்ராஸ் தி கண்ட்ரி. அதுதான் வந்து மகா பூர்ணிமா அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எத்தனாவது ஆனிவர்சரிங்கிறதையும் கூட பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் கேட்பாங்க. 648. ஓகேவா? அவர் வந்து ஒரு ஃபேமஸ் சூஃபி, குரு ரவிதாஸ்ங்கிறவர் வந்து. அவர் இப்ப 1377 வந்துட்டு பிறந்திருக்காரு. தி சேக்ரட் ஆஃப் புக் ஆஃப் சீக்கிசம், சீக் ரிலேட்டட் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இவர் வந்து கபீர்தாஸ் அண்ட் மீராபாய் காலத்துல இருந்திருக்காரு. 14th செஞ்சுரியில ரவிதாஸ்யா அப்படிங்கிற ஒரு ரிலீஜன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. வேற எது இம்பார்ட்டன்ட் இருக்கு? நேஷனல் உமன்ஸ் டே பிப்ரவரி 13. ஓகேவா? இன்னைக்கு தான் வந்து சரோஜினியோட இதுவும் அவங்கள ஹானர் பண்ற விதமாகவும் இது பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 1879 பிப்ரவரி 13 பிறந்திருக்காங்க ஹைதராபாத்தில்.
அடுத்தது வேர்ல்டு சயின்ஸ் டே February 28. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை வந்துட்டு ராஷ்ட்ரிய விக்யான் திவாஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கணும். சர் சி.வி. ராமனோட இதுதான் அந்த தி டே இஸ் செலிப்ரேட்டட் டு ரிமெம்பர் தி டிஸ்கவரி ஆஃப் ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிச்சாங்க. 1928 சி.வி. ராமன் அவர்கள் 1930 இதுக்கு வந்து நோபல் பரிசு அவர் கிடைச்சது ராமன் எஃபெக்டுக்கு. 1954 வந்துட்டு பாரத ரத்னா கிடைச்சிச்சு. 1986 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிக்ளேர்டு சயின்ஸ் டேவா அதை அறிவிச்சிட்டாங்க. 86 ஃபர்ஸ்ட் நேஷனல் சயின்ஸ் டே செலிப்ரேட்டட் வந்து எப்பன்னா 87 பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டாலும் இந்த ஒபேக் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் அடிக்கடி கேட்கறது. இந்த பாக்ஸ்ல உள்ளதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். Kash Patel became ninth Director of Federal Bureau of Investigation (FBI) அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆரிஜின் இதுல இருக்காரு, இது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்தியா ஆர்ட்ஸ் 4 நியூ ராம்சர் சைட்ஸ். ஆல்ரெடி ஒரு 85 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப புதுசா ஒரு 4 ஆட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அது என்னென்ன அப்படிங்கறத பார்த்து வச்சுக்கோம். இங்க இருக்கு சக்கரக்கோட்டை பேர்ட் சாங்சுரி அண்டு தெர்த்தங்கல் பேர்ட் சாங்சுரி இன் தமிழ்நாடு. அடுத்தது வந்து கச்சைப்பற்று வெட்லேண்ட், அது வந்து சிக்கிம்ல. அடுத்தது உத்வா லேக் வந்து ஜார்க்கண்ட்ல. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இப்போ டோட்டலாக 89 இருக்கு ராம்சர் சைட்ஸ். அதில் தமிழ்நாடு தான் வந்து அதிகம், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப். இது நம்பர் தான் கிட்டத்தட்ட 20 கிட்ட இருக்கும். இந்த பாக்ஸ்க்குள்ள இந்த புதுசா வந்ததெல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஸ்டேட் வைஸ் நம்பர் ஆஃப் ஏரியாஸ் ஆஃப் ராம்சர் சைட்ஸ். எது ஹையஸ்ட்ல இருக்கு, எது லோவஸ்ட், அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. எது லார்ஜஸ்ட், சுந்தரபன் அதுதான் வந்து லார்ஜஸ்ட். ஸ்மாலஸ்ட் வந்து இந்த ரேணுகா லேக் அப்படின்னாருல, அதெல்லாம் இருக்கு பார்த்துக்கணும். அப்புறம் ஓல்டஸ்ட் எது அப்படின்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கணும். இந்தியா ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஏர் ஆர்ட் வால் மியூசியம் இனாகரேட்டட். இது வந்து ஆர்ட் ரிலேட்டடாக ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கீழே இதை எவ்வளோ கேட்குறோம். ஸோ அதனால தான் பண்ணியிருக்கேன். எங்கன்னா நியூ டெல்லியில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அது யார் ஓப்பன் பண்ணது அப்படிங்கிட்டா ஜித்தண்டா சிங் அப்படிங்கிறவங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் பயோபேங்க் ஓப்பன்ஸ் அட் டார்ஜிலிங் ஜூல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பயோபேங்க் இங்கே அப்படிங்கிட்டா உங்களுக்கு தெரியும்.
INS Wilda to become India's first submerged museum. இதெல்லாம் வந்து கேட்கறது தானே. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். The India's first white tiger breeding center will be set up in Rewa district of மத்திய பிரதேஷ். இதுவும் பார்த்து வச்சுக்கணும். இப்போ வந்து ஸ்டேட் வைஸ் கண்ட வைஸ் வந்துட்டோம். ஓகேவா? ஸ்டேட் வைஸ்ல எது ரொம்ப இம்பார்ட்டனோ அது. ஒயிட் டைகர் ப்ரீடிங் இது எங்கன்னா மத்திய பிரதேஷ் ரிவால. அது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ யூனிவர்சிட்டி வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் எங்க அப்படிங்கிட்டா மகாராஷ்டிராவில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது கட்ச் குன்னேரி வில்லேஜ் டிக்ளேர்ட் குஜராத் ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கேட்கறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். The Ajmer's Biosagar Lake renamed as Varun Sagar. இப்போ ரீசெண்டா எது நேம் சேஞ்ச் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்கலாம். ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகே. Next, the biggest ever Jumur event attended by the PM மோடி எங்க கவுஹாத்தி அசாம்ல தான் அந்த இது டான்ஸ் இது பண்ணுவாங்க. எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்போர்ட்ஸ் வந்துச்சு. Two-time Grand Slam champion Simon Halep retired from the tennis. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சைமோனா ஹெலப் வந்து என்ன கேமை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்பாங்க. எந்த விளையாட்டை சேர்ந்தவர்? பங்கஜ் அத்வானிங்கிறவங்க ஸ்னூக்கர். அவங்க தான் வந்து சாம்பியன். 36th நேஷனல் டைட்டில் ஓவரால்ல வந்திருக்காங்க. WADA அப்படின்னா வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. அதுதான் மீனிங் பார்த்து வச்சுக்கணும். கரெக்ட். 8th நேஷனல் கேம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட். அதான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சாலும் அதுல ராஜா பலிந்திரா சிங் டிராஃபி அது வந்து ஒரு சர்வீஸ் ஸ்ட்ரீம். அதுதான் வந்து ஜெயிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல. இதெல்லாம் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. முகமது ஷமி ஹேஸ் ரெக்கார்டட் 200 ODI விக்கெட்ஸ் அண்ட் 60 விக்கெட்ஸ் இன் ஐசிசி ஈவெண்ட். இதெல்லாம் பார்த்துக்கணும். ஃபுல் மாரத்தான்னா 42 கிலோமீட்டர் 19, ஆஃப் மாரத்தான்னா 21.09, 10 கிலோமீட்டர் ரன் பண்றது. அது ஒரு மாரத்தான் இருக்கு. அடுத்து விராட் கோலி பிகம் ஃபாஸ்டஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 14,000 ரன். இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சு வச்சிருக்கோம். சௌரவ் கோஷல் வின்ஸ் 2025 சிட்னி கிளாசிக் ஸ்குவாஷ். சௌரவ் கோஷல்ங்கிறவர் எந்த விளையாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது முகும் பேகன் வின் செகண்ட் ஐஎஸ்எல் சேல் டைட்டில் இந்தியன் சூப்பர் லீக். ஃபுட்பால் கிளப் மோகன் பேகன் சூப்பர். அது தெரிஞ்சு வச்சிருக்கோம். அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ் வரும். அப்பாயின்மெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மணிப்பூரோட சிஎம் யாரு? அதாவது மணிப்பூர்னு இல்லை, பொதுவாக எல்லா சிஎம், ஆளுநர், மினிஸ்டர்ஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் வந்து பார்த்து வச்சிருக்கணும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்து வச்சிருக்கோங்க. அடுத்து ஞானேஷ்குமார் அப்பாயிண்டட் ஆஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்காங்க. யாரு? ஞானேஷ்குமார். அவர் எத்தனாவது எலெக்ஷன் கமிஷனர் கேட்டால் 26வது அப்படின்னு சொல்ல தெரியும். ரேகா குப்தா தான் வந்து 9th சீஃப் மினிஸ்டரா டெல்லியில இதாக இருக்காங்க. 18th உமன். அதுவும் இல்லாம துஹின் கந்தா பாண்டே
அப்பாயிண்ட் 11th சீஃப் ஜஸ்டிஸ், 11th சீஃப் ஆஃப் செபி. செபியோட தலைவர் யாரு அப்படின்னா துஹின் கந்தா பாண்டே. எல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து நிதி ஆயோக் சிஇஓ சுப்பிரமணியம் டேர்ம் எக்ஸ்டெண்டட் பை 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சக்திகந்த தாஸ் அவங்கள வந்துட்டு பிரின்சிபல் செக்ரட்டரி டு இது பண்ணியிருப்பாங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. முன்னாள் ஆர்பிஐ தான். நெக்ஸ்ட் வந்துட்டு அவார்ட்ஸ் ரிலேட்டட் வந்து பார்க்கணும். சந்திரிகா தண்டூன் ஹாஸ் வான் தி கிராமி அவார்டு ஃபார் தி ஆல்பம் திரிவேணி அப்படிங்கிறதுக்காக தந்திருக்காங்க. ஓகேவா, சந்திரிகா டண்டன் அவங்களுக்கு கிராமி அவார்டு ஆல்பம் திரிவேணிக்கு. Late Chaman Arora was awarded the Sahitya Award 2024. லேட் சாமன் அரோரா அப்படிங்கிறவங்களுக்கு சாகித்ய அகாதமி அவார்டு கிடைச்சிருக்கு. ஹோர் அஸ்வத்தம்மா அந்த புக்குக்காக. அது என்ன லாங்குவேஜ்? டோக்ரி. அது கூட தேவையில்லை. லேட் சாமனா அரோரா இது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். கோல்டன் பீகாக் அவார்டு ஹேஸ் பீன் அவார்டட் டு கோல் இந்தியா, அதுக்கு தந்திருக்காங்க கோல்டன் பீகாக் அவார்டு. அடுத்து கான்க்ளேவ் வின்ஸ் பெஸ்ட் ஃபிலிம் அவார்ட் அட் 70th பிரிட்டிஷ் அகாடமி ஃபிலிம் அவார்ட்ஸ். கான்க்ளேவ் அப்படிங்கிறது தான் பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு. 86th பிரிட்டிஷ் அகாடமி இருக்குல்ல, அது கொடுத்துருக்கு அந்த அகாடமி ஃபிலிம் அவார்ட்ஸ். இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ நான் பார்த்து. அடுத்து ஷூட்டர் மானு மக்கர் தான் வந்து பிபிசியோட இந்தியன் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் தி இயர் அந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. அசாம்ஸ் பூர்ணிமா பர்மன் நேம்டு உமன் ஆஃப் தி இயர் டைம் மேகசின்ல கொடுத்துருக்காங்க. அசாமோட பூர்ணிமா பர்மன். வைல்டு பயாலஜிஸ்ட் அவங்க. அடுத்து பானு முஸ்தக்ஸ் ஹாட்லேண்ட் இன்க்ளூடட் இன் இன்டர்நேஷனல் புக்கர் 2025 லிஸ்ட். பானு முஸ்தக் ஹாட்லேண்ட் வந்து இன்டர்நேஷனல் புக்கர் லிஸ்ட்ல இருக்கு 2025. அடுத்தது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். பெட்டி குச்சம் பெட்டி படு ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக எதை கேட்டிருக்காங்க? ஒடிசாவில் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பிஎம் விகாஸ் யோஜனா அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் கீழே வருது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆயுஷ்மான் பாரத் வயோவந்தன யோஜனா, அது வந்து புதுச்சேரியில லான்ச் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து இது வந்து 5 lakhs வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் சீனியர் சிட்டிசன் 70 years வந்து அபோவ் அவங்களுக்கு தராங்க. அதுக்கப்புறம் வந்து பிஎம் மோடி லான்ச்சில் ஆயுஷ்மான் வயோவந்தனா கார்டு வந்து அதுவும் ஒரு பார்ட்டு தான். எதுக்கு கீழே வருதுன்னா ஆயுஷ்மான் பாரத் அந்த இதுக்கு பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா பிஎம்ஜே கீழே தான் அதுவும் வருது. Science and Tech ரிலேட்டடானது பார்க்கிறோம். Subhanshu Shukla is the first Indian to go to the International Space Station. அவங்க தான் வந்துட்டு போக போகிறாங்க. Subhanshu Shukla is the first Indian to go to the International Space Station. NASA ஆக்சிஜன் போகிறாங்க. ஓகேவா. அடுத்தது
நெக்ஸ்ட் வந்துட்டு பேங்கிங் அண்ட் எக்கனாமி இது வந்து பார்க்க போறோம். யூனியன் மினிஸ்டர் யூஎம் நிர்மலா சீதாராமன் பிரசன்ட் தி எக்கனாமிக் சர்வே பார்லிமெண்ட்ல, அதாவது பட்ஜெட். அதுல வந்து என்ன ஆகுதுன்னா குளோபல் எக்கனாமிக் எவ்வளவு இம்ப்ரூவ் 3.3 அவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஐஎம்எஃப் வந்து 3.2ன்னு சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் 5 இயருக்கு. சர்வீஸ் டேக்ஸ் ஆஸ் டேம்டு ஓல்டு வார் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் டேக்ஸ் மட்டுமே வந்து 50.6% வந்து இதாயிருக்கு. அடுத்து 55% கிட்ட இது பண்ணியிருக்கு. அடுத்து செபி லான்ச்டு மித்ரா பிளாட்ஃபார்ம், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரேசிங் அண்ட் ரிட்ரைவல் அசிஸ்டன்ட் அப்படின்னு மித்ரான்னு வந்து செபி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரேங்க்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். இந்தியா ஹஸ் பிகம் த வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் மொபைல் மேனுஃபேக்சரில் இருக்கும். கரப்ஷன்ல வந்து 180 கண்ட்ரில 96வது நம்பர் இருக்கும். டென்மார்க் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. கரப்ஷனே ரொம்ப இருக்கு அவங்களுக்கு. இண்டோர்ஸ் கிளீனஸ்ட் சிட்டி ஆஃப் 7th டைமா வந்திருக்கு. அடுத்து இந்தியா வந்து 122வது இடத்துல ஜிடிபி பெர் கேபிட்டல், அதில் வந்து நம்ம இருக்கோம் வெல்த்தியஸ்ட் கண்ட்ரில இருக்கோம். சிங்கப்பூர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இந்தியா ரேங்க்ல 5th in the குளோபல் எக்கனாமி ரேங்கிங்ல நம்ம தான் 5th பிளேஸ்ல இருக்கோம். யூஎஸ், சீனா, ஜெர்மனி, ஜப்பான், இந்தியா 5th பிளேஸ்ல இருக்கோம். அது பார்த்தோம்னா நம்ம தான் வந்து 75 ப்ளஸ் 77% growth இருக்கு. பர்சன்டேஜ் ஹையஸ்ட் க்ரோவிங்காக இருக்கும். அடுத்து லீகல் அஃபேர்ஸ்ல வந்துட்டு ஹேர்ஸ் குமார் டு ஹெட் ஜுடிஷியல் கமிஷன் ஆஃப் மகா கும்பமேளோட இதாக ஒரு தந்திருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அக்ரிமெண்ட்ஸ்ல நினைக்கிறேன். அடுத்தது பிம்ஸ்டிங் யூத் சம்மிட் 2020 ஹெல்ட் இன் காந்தி நகர்ல குஜராத்ல நடந்திருக்கு. இது தெரிஞ்சு வச்சிருக்கோம். மனோஜ் மாண்டவியா வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு பிரிக்ஸ் சம்மிட் வில் பி ஹோஸ்டட் இன் ரியோ டி ஜெனீரோ பை பிரேசில் இன் ஜூலை. பிரிக்ஸ் எங்க வர்றதுன்னா ஜூலைல, பிரேசில்ல ஜூலைல நடக்க போகுது. அது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வந்து ஆபிச்சேரிஸ்னா இறந்தவங்க, பாஸ்ட் அவே. கன்னடா ஃபோக் சிங்கர் பத்மஸ்ரீ சுக்ரி பொம்மகவுடா பாசஸ் அவே. ஓகேவா, கன்னடா ஃபோக் சிங்கர் பத்மஸ்ரீ சுக்ரி பொம்மகவுடா, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்து ஒடிசி வந்து மாயாதிரி ரவுட், அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஒடிசி டான்சர். அது வந்து இது கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம். அப்புறம் சீஃப் ஆஃப் ஆர்மடு ஃபோர்ஸோட இது கொடுத்துருக்காங்க ஹெட்டு, அதாவது சென்ட்ரல் ஜென்ரல் அனில் சௌகான். இது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபு, சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபு உபேந்திர திவேதி. அவங்க யாரு, ஆர்மி ஸ்டாஃப். இது வந்து டிஃபென்ஸ் ஸ்டாஃப் சீஃப் ஆஃப். நெக்ஸ்ட் அடுத்தது ஏர் ஸ்டாஃப், இவங்க வந்து சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் மார்ஷல் ஏபி சிங். தினேஷ் திரிபாதி வந்து நாவல், அதாவது கடற்படை. இது வந்து அது வந்து ஏர்ஃபோர்ஸ் ரிலேட்டடானது. அடுத்தது வந்து டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி தினேஷ் சிங். இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐடி, இவங்க வந்து தப்பன் தேக்கா.
ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் வித் ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ரவி சிங். சிபிஐ பிரவீன் சோடு. பிஎஸ்எஃப் அரிஜித் சிங். சிஆர்பிஎஃப் வந்து சொல்லுவாங்க ஞானேந்திர பிரதாப் அவங்க. ரயில்வே ஆர்பிஎஃப் வந்து மனோஜ் அந்த யாதவ். அசாம் ரைஃபிள் விகாஸ் லஹேரா. இந்தியன் கோஸ்ட் கார்டு ரமேஷ் சேவமணி. அடுத்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் வந்துட்டு சுனில் அப்படிங்கிறவங்க. இஸ்ரோ வந்து நாராயணன். டிஆர்டிஓ சமீர் கமத். என்டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் பியூஷ் ஆனந்த். அடுத்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சதானந்த் தட். என்ஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க அது. அடுத்தது என்எஸ்ஜி நேஷனல் செக்யூரிட்டி கார்டு ஸ்ரீனிவாசன். எஸ்எஸ்பி சௌராஷ்டிரா சீமாபல் அப்படிங்கிறவங்க அம்ரித் மோகன் பிரசாத். ஐடிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ராகுல் ராஸ்கோத்ரா. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஐஎஸ்எஃப் ராஜ்விந்தர் சிங் பத்தி. இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சு வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம படித்தது. இது வந்து நீங்கள் அடுத்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ட்ரிக்ஸு நம்ம வீடியோஸாக போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் படித்ததை நீங்கள் வந்துட்டு எம்சிக்யூவாக பார்த்துக்கலாம். ஓகேவா, ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் பார்ப்போம். இந்தோ அமெரிக்கன் சிங்கர் சந்திரிகா தங்கன் கிராமி அவார்டு ஆல்பம் திரிவேணி அப்படிங்கிறதுக்கு தானே தான் இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும். ஓகேவா, மகா கும்பமேளா ராஜ்குமார் அவர் தான் நான் லீட் பண்ணுறது நினச்சோம். இந்த மாதிரி படித்ததை நம்ம நீங்கள் எம்சிக்யூ பார்த்தீங்கன்னா நல்ல மைண்டில் நிற்கும். ஓகே, இனிமேல் மார்ச் மாத கரண்ட் அஃபேர்ஸ் இதில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.